அன்பான துலாம் ராசி நண்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. அதாவது சனி பகவான் பயிற்சியில் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து குரு பகவானும் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து மிகப்பெரிய பதவி யோகத்தை கொடுத்து நம்மளை வந்து பதவி ராஜ அலங்காரத்தில் உட்கார வைக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பங்குனி மாதம் சூரியன் 6ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டம். பங்குனி மாதம்தான் முருகப்பெருமானுடைய சன்னிதானங்களில் நிறைய சிறப்பான வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். அப்போ துலாம் ராசி நண்பர்கள் இந்த பங்குனி மாதத்தில் எப்படினாலும் கஷ்டப்பட்டு போய் பழனிமலை முருகன் கோவிலில் அவர் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. இதை தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த முருகனுடைய சன்னிதானத்துக்கு போனாலும் சரி, முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த ராஜ வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பில் சூரியனும் 6ஆம் இடத்துல பயணிக்கிறார் இந்த பங்குனி மாதத்தில். இது வரைக்கும் பல காரியங்கள் தடைப்பட்டு போச்சுங்க. பல விஷயங்கள் நான் வந்து மனசங்கடங்கள் ஆகிருச்சு. இது வரைக்கும் நான் தொட்டது துலங்கலை. எந்த ஒரு விஷயத்திலும் நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை அப்படிங்கிற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எதிர்பாராத செலவுகள். நான் பணம் சேர்த்து வைக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு இஎம்ஐ கட்டலான்னு நினச்சேன். கொடுக்க வேண்டிய ஆளுகளுக்கு கொடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதற்குள்ளாக வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் பெரியவங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வீண் விரயங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்ய முடியும்? அப்போ முக்கியமான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் ஆகிடுது. அப்போ அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியாமல் போயிடுது இல்லையா? இதனால தான் வந்து நமக்கு மன அழுத்தம், மனசங்கடங்கள் இருக்குதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், எடுக்கிறேன். நானும் எதிர்கால தேவைக்கு ஒரு பணத்தை வந்து நான் சேமித்து வச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடிய மாட்டேங்குது. வர வேண்டிய பணமும் நம்ம கைக்கு வர மாட்டேங்குது. கையில் இருந்த காசும் கரைஞ்சி போயிடுது. எப்படி சூழ்நிலையை சமாளிக்கிறது? இதில் பார்த்தா வீட்டில் செலவுக்கு மேலே செலவு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 6ல் சூரிய பகவான் பங்குனி மாதத்தில் பயணிக்கக்கூடிய காலம். எப்படினாலும் சம்பாத்தியத்துக்கு வழிவாய்க்கால் அவர் ஏற்படுத்திடுவார். ஏன்னா சூரியன் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறத பார்ப்பார். 12ஆம் இடம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் விரைய செலவுகள் நிச்சயமாக இருக்கின்றது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக விரைய செலவுகள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் தனக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தனக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் தேவையில்லாமல் கோபப்பட்டு பேசுகிறாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக நம்ம பேசினோம்னா அது வந்து நமக்கு சண்டை தான் வரும். அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க, டென்ஷனை குறைச்சிக்கோங்க, வேகத்தை கொஞ்சம் குறைங்க. அதனால் தப்பே கிடையாது. ஃபாஸ்ட்டாக இயங்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதுலேயே வந்து பார்த்து கவனமாக இயங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொரு செயலை செய்கின்ற பொழுது பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. அந்த விதத்தில் வந்து சூரியனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கின்றது. கூடவே உழைப்பு கிரகம் சனி பகவான் இருக்கிறார். அப்போ நமக்கு உழைப்புக்கு வந்து துலாம் ராசி நண்பர்கள் பேர் போனவர்கள். ஏன்னா துலாம் ராசியில் தானே சனி பகவானே உச்சம் பெறுறாரு. அப்போ சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறனால துலாம் ராசி நண்பர்கள் நான் எப்படினாலும் எந்த வேலைனாலும் செஞ்சு பொழைச்சிக்கிருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கும். அந்த தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இப்போது வந்திருக்குது. அதனால் வந்து குறைகள் ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இது வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, நான் ஒன்று நினச்சேன், நடக்கிறது ஒன்று நடந்துருச்சு, இந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த குருவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா குரு 10ல் உச்சம் பெற்று இருப்பார். 10ல் குரு வந்துட்டால் பதவிக்கு பெரும் ஆபத்து, வேலையில் வந்து பெரிய ஆபத்தை கொடுத்துருவாரா? அதுதான் மிகப்பெரிய தப்பு. குரு உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கு தான் வர்றார். இப்படியே நீங்கள் ரிவர்ஸில் பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 11 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள், சூப்பராக இருந்திருப்பீங்க. அப்போ குரு எங்கே இருந்திருப்பார்? 10ஆம் இடத்துல இருந்திருப்பார். மீண்டும் 11 வருஷம் கழித்து அவர் 10ஆம் இடத்துக்கு தான் வர்றார். அப்படின்ற பொழுது இதே 11 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கும் நல்ல சம்பாத்தியத்தில், நல்ல ஒரு பொருளாதாரத்தில் குரு வந்து ஒரு பதவி யோகத்தை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நல்லா தான் வச்சுருந்தார். குறைகள் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ மேலும் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ துலாம் ராசி நண்பர்கள் எந்த துறையில் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த வேலையில் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அது ஒரு நன்மைக்குத்தான் நினச்சிக்கோங்க. அழுத்தங்கள் இருக்கும், அது ஒரு நன்மைக்கு தான் நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பொறுப்பில் கரெக்டாக வேலை செஞ்சு அந்த முதலாளிக்கு ஒரு நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கறது வேறு யாருமே செய்ய முடியாது. அதனால தான் இன்றைக்கி நீதித்துறையில் நீதிபதிகளாக இருக்கின்றார்கள். அப்போ நீதி தேவதனுடைய கையில் இருக்கக்கூடிய சின்னமே தராசு. அப்போ நம்ம சின்னம் எங்கே போய் இருக்குன்னு பாருங்கள். அதுதான் நியாயம், தர்மம், பாவம், புண்ணியம், எவ்வளவு நல்லது கெட்டது, எவ்வளவு பொருள், எவ்வளவு காசு, எப்படி எடை போடுறது, யாரோட குணம், யாரோட மனம், யார் எப்படி கரெக்டாக எடை போட்டு
பார்க்குறதுனால தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள் போய் இன்றைக்கி மிகப்பெரிய பொசிஷன்லாம் இருக்கிறாங்க. ஒரு கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் உழைப்பால் உயரக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பேரும் புகழும் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேலையில் கவனம் செலுத்தி அந்த பணியை கரெக்டாக செஞ்சு கொடுத்து அந்த முதலாளிக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. இது மட்டும் இல்லை, துலாம் ராசி நண்பர்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்க, அந்த வியாபாரம் சூப்பராக அருமையாக போகும். நல்ல வியாபாரம் பண்ணுவீங்க, பேசி பேசி நல்ல ஆள்களை கவுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் தான். அப்போ நீங்கள் வந்து வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இது வரைக்கும் வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தது, தேக்க நிலை இருந்தது, அது எப்போது மாறும் ஐயா? இப்போது மாறும் ஐயா. வேலைக்கான வருமானம் ரெட்டிப்பாகுமா? சம்பள உயர்வு கிடைக்குமா? எக்ரிமெண்ட்டு எனக்கு இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதமாக அது கிடைக்குமா? கிடைக்கும். இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறேன் ஐயா, அந்த வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். அப்போ 6இல் சூரியன் வருகின்ற பொழுது தான் அவர் சம்பாத்தியத்துக்காக அந்த வேலையவே கொடுப்பார். ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் இல்லையா? நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்போ வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்துருவார். அப்போ இது வரைக்கும் சம்பளம் பாக்கி வரலை, எனக்கு பிடித்தம் பாக்கி வரலை, வர வேண்டிய பணம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அது எல்லாமே கைக்கு வந்துடும். ஏன்னா சூரியன் அதை வாங்கி கொடுத்துருவார். அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கிறதுனால இனிமேல் அந்த கவலைகளை விட்டு விடுங்கள். அவர் நேர 7ல் உச்சம் பெறக்கூடிய காலம் சித்திரை மாதம் வந்துடுவார். இந்த பங்குனி மாதத்துலேருந்து அவர் மூவாகி எங்கே போவார்? நேர 7ஆம் இடத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக கணவன் மனைவி உறவு நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. பண பரிவர்த்தனைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். யாருக்காவது நான் வந்து முன்ஜாமீன் போடுறேன் பின்ஜாமீன் போடுறேன் அந்த சோலைக்கே இடமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பண பரிவர்த்தனைகள் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துச்சுன்னா வீட்டில் பயங்கரமாக சண்டை வரும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், பிரிவினைகள் வந்துடும். அதேமாதிரி நண்பர்களுக்குள்ளேயும் சண்டை வரும், பிரிவினைகள் வந்துடும். பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவர் துலாம் ராசிக்கு பாதகாதிபதி, அவரை போய் 7ல் உச்சம் பெற்றார்னா பெரிய பிரச்சனை. பாதகாதிபதி 6ல் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் 7ல் இருந்தால் தான் பிரச்சனை. அப்போது கை கெட்டினது வாய் கெட்ட விடாமல் செஞ்சிருவார். நம்பி மோசம் போகிற விஷயங்கள் மீண்டும் தொடராமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருங்க. அப்போ 7ல் சூரியன் வந்துட்டார்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்வார். அதுக்கு முன்னாடி இப்போ பங்குனி மாதம் அப்படிங்கிற 6ல் இருப்பார். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சமாளித்து எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணுமோ கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்க, ஒரு பைசல் பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் உண்டு, இது மறுக்க முடியாத உண்மை. வெற்றிகளை குவிக்கக்கூடிய அமைப்பு தான் 6ஆம் இடத்துல சனி பகவான், புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கான தீர்ப்புகள் அப்படிங்கிறது அது உங்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கும். அதனால் அந்த மன அழுத்தங்கள் உங்களுக்கு தேவையில்லை. வீட்டில் ஒரு அந்யோன்யம் பாச பிணைப்புகள் அப்படிங்கிறது, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமாக திட்டுறது, பிள்ளைகளை திட்டுறது எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு கூடவே கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போனால் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்களால கொஞ்சம் செலவுகள் நமக்கு வரும். அதே மாதிரி சனி பகவான் 6ல் இருக்கிறது அப்படிங்கிறது சூரியனோட சேர்கின்ற காலகட்டம் இல்லையா? அப்போ வீட்டில் அப்பா மூத்த மகன் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கெடுபலன்களை தரும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிருங்க. அவர் அப்பா சொன்னார்னா மகன் கேட்டுக்குங்க, மகன் சொன்னால் அப்பா கேட்டுக்குங்க. கேட்க முடியலைன்னா கோபதாபத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக விலகி போயிருங்க, அவ்வளவுதான். இது உண்மைதான் துலாம் ராசி நண்பர்களுக்கு. அப்போ சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் இருக்குங்க. துலாம் ராசி நண்பர்கள் சகோதரிகள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சாதகமான பலன்கள். அப்போது பொறுப்புகள் கூட போகுது, பதவிகள் கூட போகுது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அரசு தொடர்பான விஷயங்கள் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ற கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சம்பாத்தியத்துக்கு பேர் போனவர் தான் சூரியன் அப்படிங்கிறதுனால எப்படி வச்சாலும் அந்த சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ வேலை தான் பிரச்சனை, வேலை தான் இல்லாமல் தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வேலை கிடைச்சிரும். பறிபோன வேலைகளும் கிடைக்கும். வேலைக்கு போக முடியலைங்க, நான் தேவையில்லாத பிரச்சனை அந்த வேலையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்,
நீ மீண்டும் அந்த வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்து ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு சுப மங்களமான ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் அடுத்த மாதம் இந்த கல்யாண பேச்சுகள் பேசுகிறது, காது குத்து பேச்சு பேசுகிறது அப்படிங்கிறது நிறைய வந்து இந்த கோவில்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பொறுப்பேற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தாராளமாக அந்த கோவில் கும்பாபிஷேக பணிகளுக்காக நான் ஒரு நன்கொடை கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டேன். இந்த மாதிரியான பேருக்கெல்லாம் அது ஒரு சாதகமான பலன்கள். தாராளமாக மனசுக்குள்ளே பட்டதை செஞ்சுருங்க இந்த மாதம். ஏன்னா அந்த பங்குனி உத்திரத்திலேயே அன்னதானம் தான் மிகப்பெரிய சிறப்பான விஷயம். அதனால் துலாம் ராசி நண்பர்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான அன்னதானத்தை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து எல்லாமே நமக்கு சாதகமான பலன்கள் தான். எல்லா விஷயத்துலையுமே நமக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உறவுகள் மத்தியில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போயிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது உறவுகளுக்கு மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் பணப்பரிவர்த்தனை நமக்கு தேவையே கிடையாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மற்றபடி எல்லாமே சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் 6ல் இருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா துலாம் ராசி நண்பர்களுக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி நமக்கு நல்லா தான் இருக்கும். பங்குனி மாதத்தை பொறுத்தமட்டில் பணம் பார்க்கக்கூடிய மாதம். அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு எக்கச்சக்கமான பண பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வாக்கு உண்மையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செஞ்சிடாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க. பொறுமை நிதானம் அவசியம் தேவை. இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொறுமையால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த மட்டும் பொறுமை தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எதை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் பொறுமையுடன் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். மிகப்பெரிய வெற்றி உண்டு அப்படின்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.